இவன் டைனோசர் காலத்துல இருந்து இப்போ வர வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபெதர் ஸ்டார்ஸ். இது பைலம் எக்கினோடெர்மட்டான்ற குரூப்புக்கு கீழே வரும். அதாவது இந்த நட்சத்திர மீன், சீ குக்கும்பர், அதுக்கப்புறம் சீ அர்ச்சின்ஸ், இதெல்லாம் ஒரே குரூப் தான். அதாவது சயின்டிபிக்கலி அதுவும் இல்லாம நம்ம நண்பர்கள் மாதிரி இதுக்கு மூளை கிடையாது, அப்புறம் கண்ணு கிடையாது, ஹார்ட் கிடையாது, ஏன் முதுகெலும்பு கூட கிடையாது. ஏன்னா இதுங்கெல்லாம் இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பற்ற உயிரினங்கள். முக்கியமா இவனுங்க டைனோசர் காலத்திலையும் உயிர் வாழ்ந்திருக்கானுங்க. ஜுராசிக் காலத்தை விட பழசான ட்ரையாசிக் காலம், அதாவது 252 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க வாழ்ந்திருக்கானுங்க. இன்னும் முக்கியமா இந்த ட்ரையாசிக் காலத்துல ஒரு அழிவு நடந்துச்சு பூமியிலே. அதுதான் மிகப்பெரிய அழிவு. அது பேர் என்னன்னா த பெர்மியன் மாஸ் எக்ஸ்டென்ஷன். எப்படின்னா இந்த எரிமலை வெடிப்பு, குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் கடல்ல ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இதெல்லாம் வந்ததுனால கடல்ல இருந்த உயிரினங்கள் 90ல இருந்து 96% வரைக்கும் இறந்துருச்சு. ஆனா இவன் அப்படியும் சாகல. நம்ம பயல எதாலையும் தொடக்கூட முடியல. இவன்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நீ தோத்துட்டன்னு யாரு சொன்னாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தோத்துட்ட அப்படின்லாம் எடுத்துக்காம இந்த ஃபெதர் ஸ்டார்ஸ் மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டணும். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருங்க வாழ்ந்து காட்டுறேன். யார் பழியோ யார் பிழையோ யார் வாழ்ந்து காட்டுறேன்டா.